Last video we have seen the structure of mitochondria. So we know now very well the respiration occurs in the mitochondrial. Okay va? Next respiration அப்படின்றது என்னது? Exchange of gases between organism and the external environment. இல்லையா அதுதான் வந்து respiration. We are inhaling oxygen and exhaling carbon dioxide. Such a manner while respiring plants also inhaling oxygen and exhaling carbon dioxide. So oxygen எங்கிருந்து கிடைக்கும்? It will be obtained from their environment and release carbon dioxide and water vapor to the environment. So இது என்ன நடக்குது? Inside the plant and environmental நடுவில் நடக்கக்கூடிய respiration. So it is called external respiration. This exchange of gases is known as external respiration. Why? Because plants obtain oxygen from their environment and release carbon dioxide and water vapor to the environment. So respirations will be occur in the externally. So it is called external respiration. It is a physical process. Then biochemical process la eppadi respiration nadakum appadina it will be occur cells within the cell. அதாவது செல்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் தான் வந்து பயோகெமிக்கல் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே சிந்தசைஸ் ஆன ஃபுட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, தட் வில் பி ஆக்சிடைஸ்டு டு அப்டைன் எனர்ஜி. ஸோ அது எந்த இடத்துல நடக்கும்? செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கும். ஓகேவா? ஸோ த ஃபுட் மெட்டீரியல் வில் பி ஆக்சிடைஸ்ட் அண்ட் பிரேக் டவுன் அண்ட் இட் வில் பி கிவிங் எனர்ஜி. திஸ் இஸ் நோன் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகே. So basically common types of respiration is two types. What are they? External respiration and cellular respiration. The cellular respiration நம்மளுக்கு வந்து 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து நம்ம லோயர் கிளாஸ்லலாம் படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் டீப்பாக நீ ஹையர் கிளாஸஸ் வர வர செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸ் படிப்பேன். இன்னும் 11th 12th எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரீடிங் இன்ட்ரெஸ்ட்லி இன் பாட்டனி it will be a very interesting subject. Why? Because ஒரு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஈஸியாக ஒரு மரத்தை வெட்டிடுறோம், இல்லை ஒரு செடியை வந்து we are pull out from the land and we are throwing outside. பட் ஒவ்வொரு லீஃபும் it will be working as a mini factory. ஒரு லீஃப்குள்ளே வந்து நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அந்த ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படித்தோம் அப்படின்னா ஒரு லீஃப் வந்து என்னது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணி அதிலேருந்து தான் நம்மளுக்கு ஃபுட் மெட்டீரியல் கிடைக்கிது. நம்ம எவ்வளோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ மரங்களை வெட்டி போடுறோம், எவ்வளோ செடிங்களை பிடுங்கி போடுறோம். ஓகேவா? அது ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து இட் வில் பி அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். அண்ட் இஃப் யூ ஆர் லேர்னிங் வித் இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் அ வெரி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இஸ் பாட்டனி. ஓகே. ஸோ அப்போ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்னது? எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அண்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? Biochemical process occurs within the cell where the food is oxidized to obtain energy. That is known as cellular respiration. So அந்த cellular respiration வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா that will be divided into two types. Aerobic respiration and anaerobic respiration. Aerobic respiration அப்படின்றது என்னென்னா nothing but respiration. It's a type of respiration which organic food is completely oxidized with the help of oxygen into என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சிஜனோட உதவியோட கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜியாக ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? இட் அக்கர்ஸ் இன் மோஸ்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லா பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் நடக்கக்கூடியது இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. C6H12O6 அப்படின்றது என்னது? குளுக்கோஸ். தட் மீன் தட் கார்போஹைட்ரேட். அது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். ஹியர் ஆக்சிஜன் இஸ் டேக்கிங் பார்ட் இன் த ரெஸ்பிரேஷன். ஸோ தட் இஸ் கால்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ அதோட பை ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி அப்படின்றது என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இட்ஸ் எ கம்ப்ளீட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் மூலக்கூறுகளோடு சேர்ந்து என்னவாக இருக்குது? பிரேக் டவுன் ஆகிருக்கு. கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ஏடிபி எனர்ஜியாகவும் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இது எப்படி நடக்கும் அப்படின்னா சடனாக வந்து குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கிடைக்காது. இது வந்து இட் வில் பி அக்கரிங் இன் தி 4
stages. It will be occurring in the 4 stages. So on the 4 ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து இட் வில் பி அக்கரிங் தி 4 ஸ்டேஜஸ். 4 ஸ்டேஜஸ் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளைகாலைசிஸ், அடுத்தது ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட், நெக்ஸ்ட்டு க்ரப் சைக்கிள், தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். உங்கள் புக்கில் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அந்த இது கொடுக்கல. இது வந்து நான் சொல்கிறேன், நீ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது கிளைகாலைசிஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் அனோரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னது? வித்தவுட் ஆக்சிஜன் குளுக்கோஸ் மாலிக்யூல் வில் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஆக்சிஜன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தட் இஸ் ஏரோபிக், ஆக்சிஜன் ஆப்சண்ட்டாக இருந்தது அப்படின்னா அனரோபிக், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக்கில் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னால் 4 ஸ்டேஜஸ். வாட் ஆர் தே? கிளைகாலைசிஸ், க்ரப் சைக்கிள், அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஓகேவா? இதில் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் அனோரோபிக் ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கிளைகாலைசிஸ் அப்படின்றது என்னதுன்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் வந்து 2 பைருவிக் ஆசிடாக ஸ்ப்ளிட் ஆகும், ஓகேவா? அதாவது குளுக்கோஸ் அப்படின்றது வந்து இது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து என்னது? குளுக்கோஸ். இது குளுக்கோஸில் வந்து எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது? 6C6 இருக்கு இல்லையா? அப்போ 6 கார்பன் மாலிக்யூல்ஸ் வில் பி டிவைடட் இன்ட்டு 3 கார்பன் மாலிக்யூல்ஸாக மாறும். அதாவது பைருவிக் ஆசிட் அப்படின்றது 3 கார்பன் மாலிக்யூல்ஸ், ஓகேவா? இந்த குளுக்கோஸ் வந்து 6 கார்பன் மாலிக்யூல், அது வந்து எத்தனைவா மாறும்? 2 3 கார்பன் மாலிக்யூல்ஸாக மாறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து என்னது? கிளைகாலைசிஸ், ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ குளுக்கோஸ் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ இட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் இன்டூ 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். ஈச் பைருவிக் ஆசிட் வில் பி கண்டைன்ஸ் 3 கார்பன் மாலிக்யூல்ஸ். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம். இட் வில் பி இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு. கிளைகாலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி cytoplasm of the cell. It is the first step of both aerobic and anaerobic respiration. இதுவும் கேட்பாங்க, which is the first step of aerobic and anaerobic respiration அப்படின்னா என்னது? கிளைகாலைசிஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இது புரியுதா உனக்கு? கிளைகாலைசிஸ். அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பைருவிக் ஆசிட் வந்து 3 கார்பன் மாலிக்யூலாக இருக்கக்கூடிய பைருவிக் ஆசிட் வந்து அசிட்டைல் கோஎன்சைம் அப்படின்னு மாறும். என்னவா மாறும்? அசிட்டைல் கோஎன்சைம். ஸோ அது எப்படி மாறும் அப்படின்னா, ஆக்சிடேஷன் அண்டு கார்பாக்சிலேஷன் அப்படின்றது ஆக்சிஜனேற்றமும் கார்பன் நீக்கமும், பைருவிக் ஆசிடில் வந்து ஆக்சிஜனேற்றமும் கார்பன் நீக்கமும் அடைந்து அது என்னவா மாறும்? அசிட்டைல் கோஎன்சைம் அப்படின்ற ஒரு பை ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த அசிட்டைல் கோஎன்சைம் கிடைக்கிறது தான் அந்த ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். அது வந்து செகண்ட் ஸ்டெப் ரெஸ்பிரேஷனில். தேர்ட் ஸ்டெப் தான் வந்து என்னது நம்மளுக்கு? க்ரப் சைக்கிள். ஓகே, வாட் இஸ் தட்? க்ரப் சைக்கிள். தேர்ட் ஸ்டெப் வந்து க்ரப் சைக்கிள். இந்த க்ரப் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன சொன்னோம்? அந்த மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய இதில் டிஎன்ஏ அதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ் சொன்னோம் இல்லையா? இதுதான் வந்து என்னது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல தான் வந்து என்ன நடக்கும்? க்ரப் சைக்கிள் நடக்கும். அதனால தான் அங்கே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் வந்து என்ன இருக்குது? இட் ஹாஸ் மோர் என்சைம்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் தி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்னு சொன்னோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அசிட்டைல் கோ என்சைம் வந்து க்ரப் சைக்கிளில் பங்கு பெறும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் வந்து என்னவா மாறி இருக்குது? 6 கார்பன் காம்பவுண்டு 3 கார்பன் காம்பவுண்டான பைருவிக் ஆசிடாக மாறி இருக்குது. அது வந்து அசிட்டைல் கோ என்சைமாக மாறி இருக்குது. இந்த அசிட்டைல் கோ என்சைம் எங்கே வரும் அப்படின்னா க்ரப் சைக்கிளுக்கு வரும். ஸோ சைட்டோபிளாசமில் வந்து ஸ்ப்ளிட் ஆன பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோ என்சைமாக மாறி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே வந்து என்ன நடக்கும்? க்ரப் சைக்கிள் நடக்கும், ஓகேவா? த ஆக்சிடேஷன் ஆஃப் பைருவிக் இன்டூ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி சைக்கிள். இட் ஆல்சோ கால்டு ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இதில் வந்து நிறைய என்சைம்ஸ், நிறைய பை ப்ராடக்ட் இருக்குது.
அதை நீ 11th பாட்னி வந்தீங்கன்னா படிப்ப, ஓகேவா? உங்களுக்கு ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட்னு நீ தெரிஞ்சுக்கோ இப்போ போதும். ஸோ நிறைய ப்ராசஸ் நடந்து இந்த க்ரப் சைக்கிளில் வந்து என்ன உருவாகும் அப்படின்னா NADH2வும் FADH2வும் உருவாகும், ஓகேவா? ஒரு NADH2 ஈக்குவல் டு 2 ATP, ஒரு FADH2 ஈக்குவல் டு 3 ATP, ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக க்ரப் சைக்கிளில் மட்டும் 24 ATPs உருவாகும், ஓகேவா? இந்த 24 இந்த NADPH2வும் FADH2வும் என்னவாகும், எதில் உருவாகும்? க்ரப் சைக்கிளில் உருவாகும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு பேர், TCA சைக்கிள்னு பேர். அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது என்ன? இந்த க்ரப் சைக்கிளில் உருவான NADH2வும் DPH2வும் FADH2வும் என்ன பண்ணும் அப்படின்னா, இது NADH2 FADH2 எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் சொன்னோம் இல்லையா, கோ என்சைம் அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி இன்னர் மெம்பரேன் ஆஃப் தி மைட்டோகாண்ட்ரியா. மேட்ரிக்ஸில் வந்து க்ரப் சைக்கிள் நடக்கும், அப்புறம் இன்னர் மெம்பரேனில் வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும், ஓகேவா? NADH2 and FADH2 molecules formed during glycolysis and Krebs cycle are oxidized to, இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து NADH2 வந்து ஆக்சிடைஸ் ஆகி இதிலேருந்து ஆக்சிடைஸ்னால் என்னது, ஆக்சிஜன் நீக்கம் அடைந்து NAD+ ஆகவும் FAD+ ஆகவும் மாறும். ஒவ்வொரு தடவை இது ஆக்சிகரணம் அடையும் பொழுதும் ஒரு ADP ஆனது என்னாகும், ஒரு எலக்ட்ரான் செயினில் வந்து 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் 1 இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் அப்படியே லைனாக வந்து இந்த NADH2வும் NADயும் FADயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ADP அடினோசின் டைபாஸ்பேட் ஆனது ஒரு பாஸ்பேட் மூலக்கூறோடு சேர்ந்து என்ன உருவாகும், அடினோசின் ட்ரை பாஸ்பேட், ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு இந்த 4 காம்ப்ளெக்ஸ் வழியாக போகும் பொழுது NADH வந்து ஒரு ஈக்குவல் டு எத்தனை ATP சொன்னேன், 2 ATP. இது வந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து தேர்டுக்கு போக்கில் ஒன்றும், தேர்டு டு ஃபோர்த்து போக்கில் ஒரு ATP உருவாகும். FADH2 வந்து ஃபஸ்ட்டு டு செகண்ட் ஒரு ATP, செகண்ட் டு ஒரு ATP உருவாகும், ஓகேவா? ஸோ இதை ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்லிடலாம். ஸோ இது புரியுதா? இதுக்கு பேர் என்னது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அதாவது ADPயிலிருந்து ATP சிந்தசிஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். The electrons as they move through the system release energy which is trapped by ADP to synthesis ATP. This is called oxidative phosphorylation. ஸோ அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக இந்த NADH2வும் FADH2வும் பாஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், நம்மளுக்கு ATP ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ATP வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க வச்சுருக்கோம் அப்படின்னா F1 பார்ட்டிகல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், இல்லை மைட்டோகாண்ட்ரியாவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் இட் இஸ் கால்டு பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல், ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன சொன்னால், அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஆக்சிடேஷன் டேக்கிங் வித்தவுட் ஆக்சிஜன், அதாவது ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் வித்தவுட் ஆக்சிஜன். அதாவது குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அனரோபிக் ரெஸ்பிரேஷன்லனா, எத்தனாலாகவும் அல்லது லாக்டிக் ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ எத்தனாலாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈத்தேல் ஆல்கஹால் ரெஸ்பிரேஷன், லாக்டிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பேர். இங்கே வந்து பாருங்கள், குளுக்கோஸ் வந்து வித்தவுட் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, எத்தில் ஆல்கஹால் உருவாகுது, எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இல்லது சம்டைம்ஸ் வந்து லாக்டிக் ஆசிட், பாக்டீரியாஸில் வந்து என்ன நடக்கும், பிளான்ஸில் எல்லாமே வந்து எத்தில் ஆல்கஹால் உருவாகும், பாக்டீரியாவில் வந்து என்ன உருவாகும், லாக்டிக் ஆசிட் உருவாகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி கோஃபிஷியன்ட், அதாவது சுவாச வீதம் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பிளான்ட் எவ்வளோ சுவாசிச்சிருக்கு அப்படின்றது வந்து இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் 2 மார்க் கொஸ்டின், அதோட ஈக்குவேஷன் தனியாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரெஸ்பிரேட்டரி கோஃபிஷியன்ட் அப்படின்றது என்னென்னா
இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். அதாவது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது? வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். ஸோ ரேஷியோ, அதாவது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுதோ அதுக்கும் எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுதோ அதுக்கும் இடையே உள்ள அந்த ரேஷியோ தான் வந்து என்னது? ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் தி வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன். ஸோ இது வந்து ரெஸ்பிரேட்டரி கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற இந்த ஃபார்முலாவே தனியாக வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். இதிலே வந்து குளுக்கோஸ் ஹையர் கிளாஸில் போனீங்க அப்படின்னா இதுவே எலாபரேட்டாக படிப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட்? ஆர் யூ ஆல் கிளியர்? கொஞ்சம் தெளிவாக நான் சொன்னதை வந்து என்ன பண்ணணும்? புக்கை வச்சு நல்லா படிக்கணும். ஓகேவா? வில் see the remaining in the. So that's all about our first chapter. So next class வந்து I will not put video. So I will give the comments in the voice messages. Thank you children.